श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुत श्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 57வது சாஸ்வதக. சாஸ்வதகனா நிரந்தரம், அதாவது நித்தியம். பகவான் எப்போவும் நித்தியமாக இருப்பார். அது எத்தனையோ முறை சிருஷ்டித்த ஆரம்பிக்கிறார், அது முடியறது, மறுபடியும் அழியிறது, மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். ஆனால் அவருக்கு அது எதாவது மாற்றம் உண்டா? இல்லை, அவர் எப்போவுமே நிரந்தரம், நித்தியமாக இருக்கக்கூடியவர். தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து, அதாவது தாத்தானா பகவான் எப்படி முதல்ல சிருஷ்டிக்கிறாரோ அதே போல் மறுபடியும் மாற்றம் இல்லாமல் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நமக்கு, அதாவது மனிதர்களுக்கு, தேவர்களுக்கு, பிரம்மாக்களுக்கு எல்லாம் வெவ்வேறு காலம். ஆனால் அந்த கல்பம் முடிஞ்சு திரும்ப அவர் சிருஷ்டிக்கும்போது ஒரு மாறுதலும் இருக்காது. அப்படியே இத்தனை காலம் ஆச்சேங்க தான் மறந்துடுவாரா? மறக்க மாட்டார். இத்தனைக்கு 4 பிரளயங்கள் இருக்குது. நித்திய பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயம்னு. நித்திய பிரளயம்னா தினம் ஏதாவது உடல் அழிஞ்சு போகிறது, ஆத்மா வெளியில் போயிட்டு வேற ஒரு உடல் தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு பேர் நித்திய பிரளயம். ஆத்தியந்திக பிரளயம்னா மோட்சம், பாவ புண்ணியத்தெல்லாம் கழிச்சுட்டு ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறது, அவள் மறுபடியெல்லாம் வரமாட்டா. நைமித்திக பிரளயம்னா பிரம்மாவோட பகல் பொழுது முடிஞ்சிருச்சுன்னா 3 லோகங்கள், அதாவது பூகு புவக சுவக 3 அழிஞ்சிடும். அதுக்கு பேர் நைமித்திக பிரளயம் பேர். பிராகிருத பிரளயம்னா பிரம்மாவோட ஆயுசு இரவும் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சுன்னா பகவான் அப்படியே உலகம் அத்தனை 7 உலகமும் அழிஞ்சு போய்டும்னா அப்படி இல்லை, அத்தனையும் பகவானோட சரீரத்தை அடைஞ்சிரும். அதனால் இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, பிரம்மாவுக்கு கூட அதிகாரம் மாறும். அது ஒன்லி ஒரு அதிகாரி தான். அந்த பிரம்மாங்கிறது ஒரு பட்டம், அதுவும் மாறிண்டே இருக்கும்னு தெரியறது. மாறாதது என்னன்னா, சாஸ்வதமாக இருக்கிறது எதுனா பிரம்மம். பகவான் ஒத்தர் தான் மாறுதலே அடையாதவர். எத்தனை பிரளயம் வந்து போனாலும் தான் மட்டும் சாஸ்வதமாகவே இருப்பார். பகவானுக்கு மாறுதலே கிடையாது. அது மட்டும் இல்லை, பிரளய காலம் எத்தனை காலமோ அத்தனை காலமாகவும் சிருஷ்டிக்கிறதுக்கு. ஆனால் துளி கூட அவருக்கு மறதியே இருக்காது. எல்லாரும் என்ன பரதெய்வத்திட்ட போய் ஒன்றா போய் சேர்ந்துடும். பிரளய காலம் வந்ததுன்னா அச்சித்து சித்து ஈஸ்வரன் எல்லாம் பெருமாள், தத்துவத்திரயம் நித்தியம் பேர், எல்லாம் பெருமாள்கிட்ட போயிடுமே தவிர அழியாது. ஆனால் மாறுதலுக்கு உட்படும், அதுதான் நடக்குமே தவிர அச்சித்து எதுவுமே அழியாது, மாறுதலுக்கு மட்டுமே உட்படும். அப்புறம் ரொம்ப இந்த பிரளய காலம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் கழிஞ்சு தான் சிருஷ்டிக்கிற காலம் வரும். அதை நினைவுபடுத்துறது எதுனா கால தத்துவம் தான் பிரம்மத்தையே உணர்த்துமா. எத்தனை காலம் பிரளயமோ, இப்போது 1000 வருஷம் அப்படியே பிரளய காலம் அப்படியே பெரும்பாட்டு சரீரத்தில் இருந்ததுன்னா சிருஷ்டிக்கிற காலம் மறுபடியும் அதே 1000 வருஷம், 2 ஈக்குவலாக இருக்கும். அதை உணர்த்ததே கால தத்துவம் தான் உணர்த்துமா. எத்தனை காலத்துவத்தை என்ன உணர்த்தினாலும் பகவான் சிருஷ்டிக்க தொடங்குவார். சொல்லும், ஆச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, பிரளயத்திலே இருந்தாச்சு, இப்போ சிருஷ்டிக்கணும்னு காலத்தத்துவம் உணர்த்தின உடனே பகவான் சிருஷ்டிக்க தொடங்குறார். சூஷ்மமாக இருந்தில்ல எல்லாம் பகவான்கிட்ட. இப்போ என்ன ஆகும்? ஸ்தூல சரீரமாக ஆரம்பிக்கும். அது எதை பொறுத்து வரும்னா, எப்போ பிரளய காலத்தில் என்ன ஆகும்? சத்வ ரஜஸ் தமஸ் 3மே சமநிலையில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா பிரளயம்னு அர்த்தம். அந்த பிரகிருத்தியை, அதுக்கு பேர் பிரகிருத்தின்னு பேர். பிரகிருத்தியெல்லாம் சமநிலையில் இருக்கும், ஒரு கூட அணக்கம் இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக எல்லாம் அப்படியே இருக்கும் பிரளய காலத்தில். அப்புறம் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசம் தெரிய ஆரம்பித்ததுனாக்க சிருஷ்டி தொடங்கிடும். பிரளயத்தில் 3 சமநிலையாக இருக்கும். நம்ம உடம்புல சொல்கிறோம் இல்லையா, வாதம் பித்தம் கிளேஷம் 3 இருக்கு இல்லையா, அது 3 சமநிலையில் இருக்கணும்னு சொல்லுவாள். அப்படி இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோன்னு அர்த்தம். இது ஏதாவது ஒன்று வாதம் ஜாஸ்தியோ பித்தம் ஜாஸ்தி ஏதாவது ஒன்று மாறுதல் ஏற்பட்டதுன்னா உடம்புக்கு வந்துடும். அதே மாதிரி பிரளயத்தில் சத்வ ரஜஸ் தமஸ் 3 குணமும் சமமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பிரளய காலம். அந்த 3 தத்துவ குணங்களில் ஏதாவது ஒன்று மேலோங்கி வர ஆரம்பித்ததுன்னா பகவான் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கு தான் அந்த சமநிலை அடையிற சமயம்தான் பிரளயம். சிருஷ்டிக்கிற மறக்கவே மாட்டார். இவ்வளோ வருஷம் ஆச்சேன்னு மறக்க மாட்டார். ஏன்னா அவர் சாஸ்வதம். இவருக்கு சிருஷ்டிப்பதே விளையாட்டாக செய்கிறார். எவ்வளோ காலம் போனாலும்
சிருஷ்டிக்கிறத மறக்கவே மாட்டார், அதே மாதிரியே சிருஷ்டிக்கிறார். அதனால தான் அவருக்கு சாஸ்வதக அப்படின்னு திருநாமம். இப்போ இதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். அதான் சாஸ்வதகனா நீரோட்டம் மாதிரி தொடர்ச்சியாக அவதரிப்பாராம். பிருகு மகரிஷிக்கு ஒரு ஆசை இருந்துதான், மகாலட்சுமியை தனக்கு மகளாக பிறந்து அவளை பெருமாளுக்கு கல்யாணம் முடித்து பகவான் தனக்கு மாப்பிள்ளையே ஆக்கிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்துதான். ஏன் இந்த ஆசை வந்ததுன்னா, திருப்பார்கடலில் கடைஞ்சார் இல்லையா கடலை, அப்போ மகாலட்சுமி தோன்றினாலே அப்போ அவளுக்கு சுயம்பரம் நடந்தது. அந்த சுயம்பரத்தில் மகாலட்சுமி நாராயணனை தேர்ந்தெடுத்தார். அப்போதே அவள் என்ன பண்ணா, அவருக்கு மாலை போட்டுட்டு அவரோட மார்பிள் ஏறி அமர்ந்துட்டா. அதுக்கு பராசர பட்டர் அழகாக சொல்கிறார், டோலாக்கே வனமாலையா அப்படின்னு. அதாவது இது வரைக்கும் பகவான் கழுத்தில் வனமாலையாக இருந்ததுதான், இப்போ அது ஊஞ்சலாக மாறி அதில் தாயார் உக்காந்துட்டு அப்படியே முன்னும் பின்னும் ஆட்டுறாளாம். ஸோ மகாலட்சுமி ஊஞ்சலாட வனமாலையே டோலையானது அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறார் பராசர பட்டர். இதை பார்த்த பிருகு மகரிஷிக்கு ஆகா கல்யாணம் முடிஞ்சிருத்து பாரு, திருப்பார்கடல் சமுத்திரராஜா பாரு பகவானுக்கு மாமனார் ஆகிட்டார். ஏன்னா அங்கே தானே கடைஞ்செடுத்து மகாலட்சுமி வந்தா, அதனால் சமுத்திரராஜன் தான் அப்பாவான். இப்படிப்பட்ட பேற்றை நமக்கு கிடைக்கணுமே, சமுத்திரராஜனுக்கு கிடைச்சா மாதிரி எனக்கு கிடைக்கணும்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு பகவான்கிட்ட போய் ப்ரே பண்ணாராம். அவர் சொன்னார், எனக்கு மகாலட்சுமி கன்னிகாதானம் செஞ்சு கொடுக்கணும் போல் ஆசையாக இருக்குது, அதனால் மகாலட்சுமி வந்து எனக்கு மகளாக பிறக்கணும், அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு போய் கேட்டாராம். அதை மாதிரியே பிருகு மகரிஷிக்கு மகளாக பார்கவிங்கிற பெயரில் தோன்றினாள். அந்த பார்கவிங்கிற மகாலட்சுமி பெருமாளுக்கு கன்னிகாதானம் செஞ்சு வச்சு பெருமாளுக்கு தான் மாமனார் ஆகிட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தான் வளர்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துல அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. உடனே இந்த பார்கவியா இருக்காள் மகாலட்சுமி, அவன் நினச்சாலாம் நம்ம அப்பாவுக்கு ஏதானும் கைமாறு பண்ணணும், இத்தனை வளர்த்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணால் தங்கத்தாலான ஒரு கோட்டையை பரிசளித்தாலாம். கொஞ்ச காலம் கழித்து மகாலட்சுமிக்கு என்னாச்சு, அந்த பரிசு கொடுத்தாலே தங்க கோட்டை, அதில் கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும்னு ஆசை வந்துருத்தான். அப்போ பிருகு முனிவர்கிட்ட போய் எனக்கு சாவி தாங்கன்னு போய் கேட்குறா மகாலட்சுமி. பிருகு தரமாட்டேன்ட்டார். எனக்கு பரிசா நீ கொடுத்தது நான் எப்படி உனக்கு தருவேன், அதெல்லாம் தர முடியாது அப்படின்றா. மகாலட்சுமிக்கு ரொம்ப வருத்தம், என்னடா நம்ம கொடுத்தது நமக்கே தரமாட்டேங்கிறாரே அப்படின்னு நினச்சி இந்த பெருமாள்கிட்ட போய் முறையிடுறா. பெருமாள் சொல்கிற, கவலையே படாத, நான் பேசுகிற விதமாக பேசி நான் உனக்கு சாவியை வாங்கி தரேன் அப்படின்னு கிளம்பிடுறார். அப்போது பிருகு மகரிஷி வந்து கேட்குறார். ஆனால் அப்போவும் பிருகு மகரிஷி கொடுக்கல, நாராயணுக்கே கொடுக்க மாட்டேன்ட்டார். அது மட்டும் இல்லை, நாராயணுக்கு சாபத்தையும் கொடுத்துட்டார். நீ பரம்பொருள், அதனால தான் உனக்கு சாதாரண மனுஷனோட கஷ்டம்லாம் புரிய மாட்டேங்கிறது, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம், இப்போ தான் எங்களுக்கு தங்க கோட்டையில் நான் கண்ணால் பார்க்க முடியுமா, பார்த்துருக்கேன், அதை போய் நீ திரும்ப கேட்குறியே, நீ வேணால் பரம்பொருள், உனக்கு சாதாரண மனுஷனோட கஷ்டம்லாம் புரிய மாட்டேங்கிறது, அதனால் நீ பூமியில் பல முறை மனுஷனாக பிறக்கணும், அப்போ தான் உனக்கும் பூலோக மனுஷர்கள் எவ்வளோ கஷ்டப்படாலும் புரியும் அப்படின்னு சாபம் விட்டுட்டார். ரிஷி சாபம்னு பெருமாளை பாதிக்குமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாதிக்காது. ஆனால் முழுமுதற் கடவுள் இல்லையா ஸ்ரீமன் நாராயணன், அவர் என்ன பண்ணார், பக்தர்கள் தோற்று போகக்கூடாது, நம்ம வாட்ட தோற்று போகணும், அவள் தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பக்தரான மகரிஷியோட சாபத்தையும் ஏற்றுண்டு அவர் அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அது எனக்கு சந்தோஷந்தான். ஏன்னா பூமியில் எனக்கு அடியார்கள்லாம் இருப்பா, நான் அவளெல்லாம் அனுகிரகம் பண்ணலாம், அவளெல்லாம் மோட்சத்துக்கு வரவழைக்கலாம், எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சாபத்தையே வரமாக மாற்றின்ட்டார் பகவான். அதனால தான் பூமியில் தசாவதாரமாக அவதாரங்கள் எடுத்திருக்காராம். பிருகோட சாபத்தை வரமாக மாற்றி மீன் ஆமை கிழல் அரி குரலாய் முன்னும் மின் ராமனாய் பின்னும் மின் ராமனாய் கண்ணனாய் கல்கியான்னு எல்லா அவதாரமும் எடுத்தார் இல்லையா. உலகத்துக்கே நாயகன் அவர் தசாவதாரம் இப்படி நீரோட்டம் போல் தொடர்ச்சியாக எடுத்தாராம். அதான் சாஸ்வதகனா நீரோட்டம் போல் தொடர்ச்சியாக செய்பவன். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சால் அதுக்கு பேர் சாஸ்வதம்னு பேராம். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே சொன்னார் இல்லையா கீதையில். ஸோ நான் மறுபடியும் மக்களை ரட்சிக்கிறதுக்காக, அடியார்களை ரட்சிக்கிறதுக்காக நான் பறப்பேன். விரோதிகளை அழிக்கணுங்கிற எண்ணம் எனக்கும் இல்லை, ஆனால் தர்மத்தை ஸ்தாபிக்கணும், பக்தர்களை ரட்சிக்கணும், அதுக்காக நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னாராம். அதுவும் பிருகுமுனிவரோட சாபம் மாதிரி இருந்தால் கூட இவர் நமக்காகத்தான் அவதாரம் எடுக்கிறார். அதனால் நாமும் சாஸ்வதாயை நமக்கும் சொல்லின்னு வந்தோமானா நமக்கும் பகவான் நன்னா அருள் புரிவர், நமக்கும் நீங்காத செல்வம் பகவானோட அருளே கிடைக்கும். அதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.